அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல ரோட் இன்ஸ்பெக்டரை பத்தி ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு ஹியரிங் வருது. அது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா நாளைக்கு அந்த வழக்கு எப்ப வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்பர் 59வது நம்பரா நம்மளுடைய ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் என்டர் ஆகுது. கடந்த முறை 9 9ஆம் தேதி வெளியான அன்னைக்கு நடந்த வழக்குல நம்மளுடைய கேஸ் வந்து 60த் சீரியல் நம்பரா உள்ள என்டர் ஆச்சு. இன்னைக்கு நம்ம 59வது கேஸா வந்து உள்ள என்டர் ஆகுது. ஸோ கண்டிப்பா நாளைக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஹியரிங் உள்ள ரீச் ஆகும். நல்ல தீர்வு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸாவே நல்ல ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. ஸோ அதான் இப்ப வந்து இது நாளைக்கு வரக்கூடிய கேஸ் எந்த நம்பரு, எத்தனாவது சீரியல் நம்பரா உள்ள வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ வந்து நாளைக்கு 11/12 கேஸ் நம்பர் வந்து 59. ஸோ இவங்க தான் இந்த வழக்கு போட்டவங்க பெட்டிஷனர்ஸ். இந்த 7 பேரு. கூட எக்ஸ்ட்ரா ஆள் இருக்கலாம். மாசான பாண்டியன், மீனா, பிரசாந்த், ராமகிருஷ்ணன், விஜயகுமார், சதீஷ்குமார், நிரஞ்சன் இவங்க வழக்கு போட்டவங்க. ரெஸ்பாண்ட் யார் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிஎன்பிஎஸ்சி, அமுதவாணன், இளங்கோவன். இவங்க 2 பேர் தான் ஐடி சம்மந்தமா கேஸ் போட்டவங்க. ஸோ இவங்க வழக்கு போட்டாங்க இல்லையா பெட்டிஷனரு, அவங்களுடைய அட்வொகேட் தான் எம்பி பார்த்திபன். அப்ப இவங்களுடைய வழக்கு இந்த ரெஸ்பாண்டன்ட்னா இந்த வழக்கு யார் எடுத்து போட்டிருக்காங்க, அவங்க வழக்கு யாருன்னா இந்த R1Rனா இவங்க. ரெஸ்பாண்டன்ட் 1 யாரு? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப ரெஸ்பாண்டன்ட் 2வும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு யாருன்னா நம்மளுடைய டி. குமரன் அவர் தான் வழக்கறிஞர். அப்புறம் R3, R4க்கு ஜெய் கிஷோர் சிங் இவங்க தான் அதுக்கு வழக்கறிஞர். ஸோ வந்து இதான்ப்பா அந்த கேஸுடைய ஸ்டேட்டஸ். ஸோ டைரி நம்பர் பார்த்தீங்கன்னா 42209. இதுதான் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ரோட் இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங்கோட வழக்கினுடைய நிலவரம். 59வது நம்பரா உள்ள ரீச் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 9ஆம் தேதி நடந்த ஆர்கியூமெண்ட் இறுதியில கேஸ வந்து 11ஆம் தேதி ஒத்தி வச்சுட்டாங்க. என்ன பிரிவுல வருது அப்படின்னா சர்வீஸ் மேட்டர்ஸ், ரெக்ரூட்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட்ல உள்ள வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ.